ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியாவில் இமேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இமேஜ் அப்படின்றது என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இமேஜ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் என்ன ஒர்த் ஆஃப் 1000 வேர்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு 1000 வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு இமேஜ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடும் அப்படின்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஓகே, எதுக்காக நம்ம இமேஜ் யூஸ் பண்ணுறோம் இந்த மல்டிமீடியா கான்செப்டில் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இமேஜஸ் கேன் யூஸ்டு இன் மல்டிமீடியா. எந்தெந்த இடத்துல வந்து இமேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஒரு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் கண்டிப்பாக என்ன இருக்கும், நமக்கு ஒரு இமேஜை வந்து நம்ம கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம என்னவா இருக்கும், ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, பேக்ரவுண்ட் ஆர் கண்டென்ட். ஓகேங்களா, ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு வார்த்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நமக்கு கிளியராக எண்ட் யூசருக்கு போய் சேரும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, இது மட்டும் இல்லாமல் மல்டிமீடியாவில் இமேஜோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் 2D அண்ட் 3D ரெண்டு டைப்பில் வந்து இமேஜஸ் இருக்குது. அந்த ரெண்டு டைப்பில் இருக்கக்கூடிய இமேஜஸும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை வந்து யூசருக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, ஒரு கிராஃபிக் அப்ளிகேஷன்ஸ்ன்றது என்ன, அது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். கிராஃபிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜில் இருந்தது தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி இமேஜில் இருக்கக்கூடியதை ஒரு கிராஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வந்து நம்ம அந்த கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், இன்ஜினியரிங் டிசைனிங் ஒர்க். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் ஒரு பில்டிங்கை நம்ம கட்டணும் அப்படின்னும் போது கூட என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக டிசைனிங் ஒர்க்ன்றது வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல வந்து கிராஃபிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரி செக்டார். எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் மேக் பண்ணுறக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இமேஜோட கண்டென்ட் அண்ட் மல்டிமீடியாவோட யூசேஜால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பேர் பார்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட ஓவரால் டிசைனையும் நம்ம எதில் என்ன முடியும், கிராஃபிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, மீடியா சைடு. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு நியூஸ் சேனலை பார்க்குறோம் அப்படின்னாலும் அந்த நியூஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் என்னது, மீடியா ஒர்க் ஓரியன்டாக தான் நம்ம போயிட்டுருக்கு. ஆமாம் தானே? இப்போ ஒரு மீடியா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ். ஓகேவா, நம்மளுக்கு முதல்ல இமேஜஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு, அந்த இமேஜஸ் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ். ஓகே, ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிட்மேப், அனதர் ஒன் இஸ் வெக்டர் ட்ரான் கிராஃபிக்ஸ். ஓகே, பிட்மேப் அண்ட் வெக்டர் ட்ரான் கிராஃபிக்ஸ், இந்த ரெண்டு கான்செப்டை பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இந்த இமேஜ் கான்செப்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும். இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். கிராஃபிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷனாக இருக்குது. ஒன்று பிட்மேப், அனதர் ஒன் இஸ் வெக்டர் ட்ரான்ஸ். ஓகே, இது மட்டும் இல்லாமல் 3D டிராயிங் அண்டு 3D ஓரியன்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட், பிட்மேப் அப்படின்னா என்ன? ஓகே, பிட்மேப் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. பிட்மேப் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு அந்த வார்த்தையில என்ன இருக்கும், உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் பார்த்துருங்க. பிட் மேப். ஓகேங்களா, பிட் மேப் அப்படின்றது வந்து பிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி சைஸ் அப்படின்னு சொல்லலாம். மேப் அப்படின்னும் போது என்னது, கண்டிப்பாக மேப் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது, உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மேப்ன்றது ஒரு நேவிகேஷன் அப்படின்ற மாதிரி யூஸ் ஆகுது. இங்கே பிட் மேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்மேப் அப்படின்றது வந்து அதோட மெமரி சைஸை பொறுத்து அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கலர்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு 4 டைப்பான இமேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்மேப் அப்படின்றது வந்து ஒரு பிட்மேப்பு கீழே 2 டைப் ஆஃப் கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு இமேஜில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இமேஜஸில் வந்து 2 டைப் ஆஃப் கலர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது 1 பிட் மேப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் 4 பிட், 8 பிட் அண்ட் 24 பிட். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி மாறி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. 1 பிட் என்னும்போது 2 கலர், 4 பிட் என்னும்போது 16 கலர், 8 பிட் என்னும்போது 2, 5, 6 கலர்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி மல்டிபிள் ஆகிட்டே இருக்கு. அப்போ பிட்மேப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் பிட்மேப் இஸ் இன்க்ரீஸ் த கலர்ஸ் அண்ட் மெமரி சைஸ். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இமேஜஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த இமேஜஸில் வந்து பார்த்துக்கோங்க, பிட்மேப்ஸ் ஆர் அண்ட் இமேஜ் ஃபார்மேட்.
ஓகே, இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த இமேஜோட குவாலிட்டி வந்து ரிடியூஸ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இந்த இமேஜை பாருங்கள். ஃபோட்டோஸ் ரெஸ்ட்ரிக்ட் இமேஜ், காம்ப்ளெக்ஸ் drawing, ஓகே, இமேஜ் தட் ரிக்யூர் ஃபைன் டீட்டெயில். ஓகே, உங்களுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, இன்க்ரீஸ் பண்ண ஜூமிங் போக போக அதோட ஒரிஜினாலிட்டி வந்து ரிடியூஸ் ஆகுது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட் மேப். அப்படி ரிடியூஸ் ஆகும் போது அது நம்ம எப்படி ஒரிஜினாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 4 டயக்ராம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜஸ்க்கு வந்து நம்மளால கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் பிட் மேப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் கிராஃபிக்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ ஒரு நார்மலான ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெயிண்டிங் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுவும் என்னது ஒரு டைப்பான டிசைனிங் சாஃப்ட்வேர் தான். அப்போ பிட்மேப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அந்த டிசைனிங் சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு குவாலிட்டி வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஆஃப் த பிக்சர் கால்ட் அஸ் பிக்சல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் பிட்மேப் இமேஜஸ் கேன் ஹேவ் வெரிஃபையிங் பிட் அண்டு கலர் டெப்த். ஓகேங்களா, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பிட்மேப்போட சைஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகிட்டு இருக்கும், கண்டிப்பாக கலரோட டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்ட் பைனரி காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிட்டோட டெப்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பிட் அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் கலர்ஸ் வந்து 2 அண்ட் அதோட பைனரி நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0s and 1s அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 and 4 பிட் அப்படின்னு சொல்றாங்க. இது 4 பிட் மட்டும் இல்லை, 8 பிட் அண்ட் எக்ஸெட்ரா வரைக்கும் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பைனரியோட காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிட்மேப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இமேஜஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஒன்று ஒரே ஒரு பிக்சல்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிட் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் 4 பிட் இருக்கக்கூடிய ஒரு இமேஜஸ்ன்னு சொல்லியிருக்கோம். 1 பிட் அப்படின்னும் போது அதோட கிளாரிட்டி வந்து என்ன இருக்கு, கண்டிப்பாக கொஞ்சம் ஜிகுன்னு இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான இமேஜஸை வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியல 1 பிட்டால். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கலரோட பிக்சல்ஸோட சைஸ் வந்து ரிடியூஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி 4 பிட் அப்படின்னும் போது அதோட பிக்சர் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மெமரி சைஸ் வந்து என்னது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லலாம். அது ஆஸ் யூஷுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் 16th. ஓகே, நம்மளுக்கு என்னது 8 பிட் 4 பிட் அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்துக்கான இமேஜஸும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பிட்மேப்போட இமேஜ் கேன் பி இன்சர்டட் பை. ஓகேங்களா, இந்த இமேஜஸ் வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். யூசிங் கிளிப்ஆர்ட் கேலரிக்ஸ், யூசிங் பிட்மேப் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, ஒரு சாஃப்ட்வேர் இமேஜ் ஓரியன்டாக எடிட் பண்ணுறக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கும், இந்த பிட்மேப் அப்படின்றது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கேப்சர் அண்ட் எடிட்டிங்